ஆரோக்கியமான மட்டன் சூப் நல்ல சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அதுக்கு 200 கிராம் எலும்புகள் கலந்த மட்டன் துண்டுகளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் பேன்ல 3/4 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பூண்டு பல்ல நல்லா தட்டி விட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அரை மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்துட்டா சூப் ஒரு மாதிரி புளிப்பு தன்மையில இருக்கும். அதனால அரை தக்காளி போதும். அரை தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டா மேஷ் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற மட்டன் எலும்பு துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரட்டி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். சில நொடிகளுக்கு கிளறி விட்டுக்கலாம். சில நொடிகளுக்கு அப்புறம் நல்லா பெரிய டம்ளரால 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அது கூட 3 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குக்கர் பேனை கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் சூப்பை ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம். கடைசியா மறுபடியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி நல்லா சூடா பரிமாறி விட்டுக்கலாம். ஆரோக்கியமான மட்டன் சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.